வீடு மற்றும் மனையடி சாஸ்திரத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவும் சில முக்கிய வாஸ்து குறிப்புகள் இதோ. 1. திசைகளும் அறைகளும். வடகிழக்கு, ஈசானிய மூலை. இது தெய்வத்திற்குரிய திசை என்பதால் இப்பகுதியை எப்போதும் சுத்தமாகவும் காலியாகவும் வைத்திருக்க வேண்டும். இங்கு கனமான பொருட்களை வைக்கக்கூடாது. சாமியறை அமைக்க இதுவே சிறந்த இடம். தென்கிழக்கு, அக்னி மூலை. சமையலறை அமைக்க இந்த திசையே ஏற்றது. சமைப்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமைப்பது குடும்ப ஆரோக்கியத்திற்கு நல்லது. தென்மேற்கு, நைருதி மூலை. இது நிலைத்தன்மைக்கான திசை. வீட்டின் தலைவருக்கான படுக்கையறை இங்கு அமைய வேண்டும். பணப்பெட்டி அல்லது பீரோவை இந்த மூலையில் வைப்பது செல்வம் பெருக உதவும். வடமேற்கு, வாயு மூலை. கழிவறை, குளியலறை அல்லது விருந்தினர் அறை அமைக்க இந்த திசையை தேர்ந்தெடுக்கலாம். 2. வாசல் மற்றும் நிலக்கதவு. தலைவாசல். வீட்டின் மற்ற கதவுகளை விட தலைவாசல் சற்று பெரியதாகவும் தேக்கு அல்லது தரமான மரத்தில் செதுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். வாசலில் எப்போதும் நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். நிலைப்படியை மிதிக்காமல் கடப்பது நல்லது. நிலக்கதவுக்கு நேராக கழிவறை கதவு இருக்கக்கூடாது. 3. தண்ணீர் மற்றும் பள்ளங்கள். நீர்நிலைகள். கிணறு, போர்வெல் அல்லது தரைத்தள தொட்டி போன்றவை வீட்டின் வடகிழக்கு பகுதியில் மட்டுமே இருக்க வேண்டும். மேல்நிலை தொட்டி. மொட்டை மாடியில் வைக்கப்படும் தண்ணீர் தொட்டி வீட்டின் தென்மேற்கு பகுதியில் உயரமான இடத்தில் இருக்க வேண்டும். 4. படுக்கையறை மற்றும் தூக்கம். தூங்கும்போது தெற்கு திசையில் தலை வைத்து வடக்கு நோக்கி கால் நீட்டி படுப்பது ஆழ்ந்த உறக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது. படுக்கைக்கு நேர் எதிராக கண்ணாடி இருக்கக்கூடாது. இது உடல்நலக் குறைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவான குறிப்புகள். உயரம். வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை விட உயரமாக இருக்க வேண்டும். ஒளி. வீட்டிற்குள் சூரிய ஒளி தாராளமாக விழுவது வாஸ்து தோஷங்களை குறைக்கும். குறிப்பாக காலை நேரத்து சூரிய ஒளி ஈசானிய மூலை வழியாக வீட்டிற்குள் வருவது மங்களகரமானது. உடைந்த பொருட்கள். விரிசல் அடைந்த கண்ணாடிகள், ஓடாத கடிகாரங்கள் அல்லது பழுதடைந்த மின்சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம். இவை எதிர்மறை ஆற்றலை தரும். வாஸ்து என்பது வெறும் கட்டடக்கலை மட்டுமல்ல, அது இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு முறையாகும்.